நரேந்திரா அமித்ஷாவின் அலட்சியமே பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு காரணம். கொந்தளிக்கும் முன்னாள் ராணுவத்தினர் பேச்சு தம்பட்டம் அடித்து நாட்டின் பாதுகாப்பில் கோட்டை விடும் நரேந்திராவின் கையாளாகாத தனம். கேள்விக்குறியாகும் நாட்டின் பாதுகாப்பு. 3 வருடங்களாக ராணுவத்திற்கு ஆள் எடுக்காதது ஏன்? ராணுவத்திற்கு அதிக ஆட்கள் தேவையில்லைன்னு சொன்ன அந்த அதிமேதாவி யார்? முன்னாள் மேஜர் ஜெனரல் பக்ஷியின் அதிரடி கேள்விகள். பகல்காம் தாக்குதலை வைத்து சங்கி ஊடகங்கள் செய்யும் விசமத்தனமும் எச்சைத்தனமும். இந்த செய்திகள் குறித்துதான் இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். மறக்காம மை சென்னை 360 சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க தோழர்கள். தோழர்களை, காஷ்மீர் மாநிலத்துல பகல்காம்ல நடந்த அந்த பயங்கரவாத தாக்குதல் உண்மையிலேயே பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த நாட்டையுமே அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கு. இந்த ஒரு பயங்கரவாத தாக்குதல் மனித சமூகத்துக்கே எதிரானதா இருக்கக்கூடிய இந்த சூழல்லையும் இதன் மூலியமாக எப்படி மதவாத வெறுப்பு பிரச்சாரங்களை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு வலதுசாரிகள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், அதாவது பாஜக RSS சங்கிகள் இதை வைத்துக்கொண்டு சிறுபான்மை மக்கள் மீது, குறிப்பாக இஸ்லாமியர்கள் மீது எப்படியெல்லாம் வெறுப்பு பிரச்சாரத்தை மேற்கொள்ளலாம் அப்படின்றத மிக வெளிப்படை அவர்கள் செய்வாங்க. அது அவர்களுடைய அரசியல் அயோக்கியத்தனத்தை காட்டக்கூடியது. ஆனாலும் இந்த தாக்குதல் நடந்த காலத்திலிருந்தே பாத்தீங்கன்னாக்கா தொடர்ந்து வட இந்திய ஊடகங்களும் நரேந்திரா கோஷ்டிக்கு சப்போர்ட் செய்து கொண்டு கொஞ்சமும் சொரணையற்று இருக்கக்கூடிய கோடி மீடியாக்களும் பாத்தீங்கன்னாக்கா தொடர்ந்து சிறுபான்மையின மக்கள் மீது, குறிப்பாக மதவாத அரசியல் எதிர்ப்பு பேசக்கூடிய ஜனநாயக சக்திகள் மீது ஏகப்பட்ட விமர்சனங்களை வைக்கிற விதத்துல தொடர்ந்து பாத்தீங்கன்னாக்கா வன்மத்தை கக்குகின்ற வேலையை பண்றாங்க. குறிப்பாக ஒவ்வொருத்தரும் கொல்லப்படுவதற்கு முன்னாடி நீங்கள் இந்துவான்னு சொல்லி கேட்டு கொண்டார்கள் அப்படின்ற மாதிரி எல்லாம் செய்திகள் உண்மைக்கு புறம்பாங்க. உண்மையிலே அங்க பாதிக்கப்பட்டவர்களும் நேரில் இருந்தவர்களும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே சொன்னது, அந்த உள்ளூர்ல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை பெரும்பாலான பேர்த்த காப்பாத்தி கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஒரு சில பேர் பாத்தீங்கன்னாக்கா எப்படி பாஜக RSS சங்கிகள் மதவெறியோட ஊறி போய் குஜராத்ல எந்த அளவுக்கு வன்முறைகளை பண்ணாலும் அந்த மாதிரி வன்முறையாளர் எல்லா மதத்திலயும் இருப்பாங்க. எல்லா மதத்திலயும் எல்லா விதமான வன்முறையாளர்கள் எல்லாருமே இருப்பாங்க. அவர்கள்லாம் பாத்தீங்கன்னாக்கா அந்த மதத்துக்கு எதிரானவர்கள், இறை நம்பிக்கை உடையவர்களுக்கு எதிரானவர்கள். அப்படிப்பட்ட அந்த நபர்கள் தான் பாத்தீங்கன்னாக்கா இந்த பகல்காம்ல தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அது குறிப்பிட்ட ஒரு மதவாத அமைப்புன்னு சொல்றேன். ஒட்டுமொத்த மனித குலத்துக்கே எதிரான ஒரு அமைப்பு தான் இந்த மாதிரியான தாக்குதலை நடத்தி இருக்காங்க அப்படிதான் பார்க்க. ஆனா இதை வைத்துக்கொண்டு வட இந்திய ஊடகம், குறிப்பாக கோடி மீடியாக்கள் தொடர்ந்து சிறுபான்மையின மக்கள் மீது வெறுப்பை உமிழ்வதற்காகவே அந்த வெறுப்புணர்ச்சி மேலும் எரிகிற தீயில எண்ணெய் ஊத்துற மாதிரி தொடர்ந்து அந்த பிரச்சாரங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. குறிப்பாக சித்ரா திரிபாதி அப்படின்ற ஒரு பாஜக ஆதரவு மனப்பான்மை இருக்கக்கூடிய, இந்துத்துவ ஆதரவு மனப்பான்மை இருக்கக்கூடிய ஊடகவியலாளர் போர்வையில் ஒளிந்து கொண்டு இருக்கக்கூடிய சித்ரா திரிபாதி அப்படின்ற அந்த ஊடகவியலாளர் பாத்தீங்கன்னாக்கா முழுக்க அந்த பாதிக்கப்பட்ட இடத்திலே போயிட்டு தன்னுடைய மத வெறுப்ப தூண்டுற மாதிரியான வேலைகளை செய்யறாங்க. உடனே அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் வாசிகள் எல்லாருமே சேர்ந்துகிட்டு இங்க இருக்கக்கூடிய இந்துக்களும் இஸ்லாமியர்கள் எல்லாருமே நாங்க சகோதரர்களா தான் இது பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல அவர்களுக்கு ஏகப்பட்ட எதிர்ப்புகளை அந்த சித்ரா திரிபாதிக்கு எதிராக முழக்கங்களை இடுறாங்க. குறிப்பாக சித்ரா திரிபாதி எழுப்பிய போலித்தனமான குற்றச்சாட்டுகளுக்கு எல்லாமே அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து இந்துக்களும் இஸ்லாமியர்களும் இங்க நாங்க ஒற்றுமையா இருக்கிறோம், நீங்க இங்க இந்த மாதிரியான உங்களுடைய விசமத்தனத்தை பண்ணாச்சுன்னா உங்களுக்கு கடுமையான எதிர்ப்பாளர் காட்டினதோட மாதிரி ரிபப்ளிக் டிவி அர்ணாப் கோஸ்வாமி இவருடைய ரிபப்ளிக் டிவி எந்த அளவுக்கு நாட்டுல பதற்றத்தை இதை சாக்க வச்சு பதற்றத்தை உண்டாக்கி இந்து இஸ்லாமியர்களுடைய மோதல் போக்கு வலுக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பிரச்சாரங்களை மேற்கொள்றாங்க அப்படின்றத எடுத்து போட்டு அங்க இருக்க இளைஞர்கள் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. அவர்களுக்கு எதிராக இது பண்ணி சித்ரா திரிபாதி அந்த இடத்த விட்டுட்டு போக சொல்லி அனுப்பி விடுறாங்க. அதே சமயத்துல ஒன்றிய பிரதமர் நரேந்திரா 2014 பிரதமர் ஆனதுல இருந்தே பாத்தீங்கன்னாக்கா இவங்க என்ன ஒரு பிரச்சாரம் இது பண்ணாங்கன்னாக்கா எப்போது இந்தியாவின் பிரதமராக நரேந்திரா பொறுப்பேற்றுக் கொண்டாரோ அப்போது பாத்தீங்கன்னாக்கா பாகிஸ்தானும் சீனாவும் தங்களுடைய வாழ்களை சுருட்டி கொண்டு இங்க எந்த ஒரு இதுவும் நடக்கல அப்படின்ற மாதிரி போலியா இது பண்ணி கட்டமைச்சுட்டே இருந்தாங்க. ஆனா நரேந்திரா ஆட்சிக்கு வந்தது பிறகு ஏகப்பட்ட பயங்கரவாத தாக்குதல்கள் நடந்தது. அது மட்டும் இல்லாம இந்திய ராணுவத்தின் மீது அதிகப்படியான தாக்குதல்களையும் நடந்தது பாத்தீங்கன்னா ஒன்றிய பிரதமர் நரேந்திரா ஆட்சிக்கு வந்த காலகட்டத்துலதான்.
அப்படின்ற தகவல்கள்லாம் இருக்குது. அதை விட முக்கியம் என்னன்னாக்கா 2014 ஒன்றிய பிரதமர் நரேந்திரா பதவியேற்றதுக்கு அப்புறம் நாட்டுல பயங்கரவாத தாக்குதல் பெருமளவு சொல்லப்பட்ட விஷயங்கள் முக்கியமா பாத்தீங்கன்னாக்கா பஞ்சாப் மாநிலத்துல 2015 நடந்த குர்தாஸ்பூர் தாக்குதல். இந்த தாக்குதல் 2015 ஜூலை 27 நடக்குது. இதுல கூட பாத்தீங்கன்னா இந்த தாக்குதலை நடத்திய பயங்கரவாதிகள் பாகிஸ்தானின் சார்கார் பகுதியில இந்தியாவில ஊடுருவி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் இருக்குது. 2016 எல்லாத்துக்கும் தெரியும் பதன்கோட் விமானப்படை தாக்குதல். அதுக்கப்புறமேட்டு செப்டம்பர் 18 2016 நடந்த உரி தாக்குதல். இந்த உரி தாக்குதல்ல கிட்டத்தட்ட 19 இந்திய ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டாங்க. இந்த தாக்குதலை தொடர்ந்துதான் பாத்தீங்கன்னா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படின்ற ஒரு விஷயத்தை எல்லாம் நரேந்திர அரசு செய்ததா இவர்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டு அதை பத்தி இன்னமும் பெரிய பேசிட்டு இருக்காங்க. இப்போது இந்த பகல்காம் தாக்குதல் கூட மீண்டும் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஓவர் பில்டப் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்புறம் 2019 பிப்ரவரி 14 நடந்த புல்வாமா தாக்குதல். இந்த புல்வாமா தாக்குதல்ல 44 சிஆர்பிஎஃப் ராணுவ வீரர்கள் இறக்குறாங்க. இந்த தாக்குதலுக்கு இதுல 44 ராணுவ வீரர்கள் உயிர் போனதுக்கும் முக்கியமான காரணமே ஒன்றிய பிரதமர் நரேந்திராவும் அமித்ஷாவும் சொல்லிக்கிட்டு நாம யாரும் சொல்லக்கூடாது. அந்த தாக்குதலுக்கு பலியான வீரர்களின் ஒருவருடைய மனைவியும் சொல்றாங்க. அது எல்லாத்தையும் விட முக்கியம் என்னன்னாக்கா அப்போது காஷ்மீர் ஆளுநராக இருந்த சத்யபால் மாலிக் அவர்களே ஒன்றிய பிரதமர் நரேந்திரா மீதும் அமித்ஷா மீதும் இந்த குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்க. இந்த 44 ராணுவ வீரர்கள் உயிர் பறி போனதுக்கு முக்கியமான காரணமே நரேந்திராவும் அமித்ஷாவும் தான் அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டை வைத்ததோட இவர் தொடர்பு இங்க நிலைமை சரியில்லை, தயவு செய்து ராணுவ வீரர்களை பேருந்துல அனுப்பாதீங்க, ஹெலிகாப்டர் மூலியமா அனுப்புங்கன்னு சொல்லிட்டு பல தடவை கேட்டுமே நரேந்திராவும் அமித்ஷாவும் இதுல கள்ள மௌனம் காத்தாங்க அப்படின்னு தான் இது பண்ணுது. இது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னாக்கா பாஜகவினுடைய அரசியல் ஆதாயத்துக்காக பண்ணப்பட்ட தாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள்ல மூத்த பத்திரிகையாளர் ஜனநாயக சக்தி எல்லாருமே பாஜக அரசின் மீது இந்த குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இது பாகிஸ்தான் மேல படைப்படும். அதே போல 2020 ஜூலை 15 சீனா படைகள் பாத்தீங்கன்னாக்கா கல்வான் பகுதியில நடத்திய தாக்குதல்ல கிட்டத்தட்ட 20 இந்திய ராணுவ வீரர்களுடைய உயிர் பறிபோய் இருக்குது. இப்பொழுது இந்த பகல்காம் தாக்குதல் கூட பாத்தீங்கன்னாக்கா 25 இந்திய மக்களுடைய உயிர் பறிபோய் இருக்கு அப்படின்றது வேதனைக்குரிய விஷயம். ஆனா இதுலயும் பாத்தீங்கன்னாக்கா அவங்க இறந்தவர்களை ஒரு இஸ்லாமிய முதற்கொண்டு எல்லாருமே இருக்காங்க. அந்த இஸ்லாமியர் கூட பாத்தீங்கன்னாக்கா அங்க இருந்த இந்தியர்களின் உயிரை பாதுகாக்கிறதுக்கு அதான் அந்த இஸ்லாமியரும் இந்தியர் தான் சக இந்தியனாக இருந்து அந்த இஸ்லாமிய இளைஞர் மற்ற அவரை நம்பி வந்த இந்தியர்களை காப்பாத்தி இருக்கிறார். ஆனா பாத்தீங்கன்னாக்கா இந்த சங்கி கூட்டங்கள் 24 இந்துக்கள் இறந்து விட்டாங்க, 24 இந்துக்கள் இஸ்லாமியர்களை படுகொலை செய்யப்பட்டு அப்படின்ற மாதிரி சங்கிகளும் சங்கிவாத ஊடகங்களும் தொடர்ந்து செய்திகளை பரப்பி அது மூலமா இது வெறுப்பு பிரச்சாரத்தை பரப்பிக்கிட்டே இருக்கிற ஒரு அவல நிலை தான் நடந்துட்டு இருக்குது. குறிப்பாக இந்த தாக்குதலுக்கு முழுக்க முழுக்க காரணம்ன்றது வெளிப்படை எல்லாரும் சொல்ல வேண்டியது ஒன்றிய அரசாங்கத்துடைய கையாளாகத்தனம். குறிப்பாக நரேந்திரா அமித்ஷா இவர்கள் பதவி விலகியே ஆக வேண்டிய ஒரு சூழல். 2008 மும்பை மாநகரமானது நவம்பர் மாசம் 26 முதல் 29 வரைக்கும் பயங்கரவாதிகள் மிகப்பெரிய தாக்குதலுக்கு உள்ளானது. அந்த சமயத்துல அந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்று அப்பொழுது ஒன்றிய உள்துறை அமைச்சராக இருந்த ஐயா சிவராஜ் பாட்டீல் பதவி விலகிறாங்க. ஊடகங்கள் எல்லாமே காங்கிரஸ் ஆட்சி மீது ஐயா மன்மோகன் சிங் ஆட்சியின் மீதையும் அமைச்சர்கள் மீது பாத்தீங்கன்னா பயங்கரமான வன்மத்தை கக்குனாங்க. குறிப்பாக இதற்கு இவர்களுடைய செயலற்ற திறன் அந்த மாதிரி எல்லாம் பேசி தொடர்ந்து இது பண்ணாங்க. ஆனா நரேந்திர ஆட்சி காலத்துல ஊடகங்கள் அப்படியே பல்ட்டி அடித்து இப்பொழுது நரேந்திராவுக்கு பில்டப் இந்த பயங்கரவாத தாக்குதல் குறித்து என்ன கவரேஜ் அதை பண்ணாம இவர்களுக்கு நரேந்திராவுக்கு ஓவர் பில்டப் கொடுக்கறது, அமித்ஷாவுக்கு ஓவர் பில்டப் கொடுத்து வீடியோக்கள் போறது, அந்த மாதிரி ஒரு கேடுகட்ட தனத்துல இருக்கிறாங்க. அப்பொழுது மும்பை தாக்குதலின் போது ஒன்றிய அமைச்சர்கள் பாத்தீங்கன்னா பதவி விலகணும்னு சொன்ன ஊடகங்கள் இப்பொழுது அமித்ஷாவுக்கும் நரேந்திராவுக்கும் ஜால்ரா தட்டி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு அவலமான சூழல் தான் இருந்துட்டு இருக்குது. ஏன் எந்த ஒரு கோடி மீடியாக்கள் இந்த தாக்குதல் குறித்து நரேந்திர அரசின் கையாளாகத்தனங்களை எந்த ஒரு விதத்திலையும் விவாதிக்க தயாராகவே இல்லை. குறிப்பாக ஓய்வு பெற்ற முன்னாள் மேஜர் ஜெனரல் திரு பக்சி அவர்கள் முக்கியமான குற்றச்சாட்டுகள் குறித்து கோடி மீடியாக்கள் எதுவுமே பாத்தீங்கன்னாக்கா
விவாதத்துக்கு தயாராகவே இல்லை. திரு பக்ஷி அவர்கள் மிக தெளிவாக சொல்றேன், கடந்த 3 ஆண்டுகளாக இராணுவத்திற்கான ஆட்கள் சேர்ப்பு கடந்த 3 ஆண்டுகளா நடத்தப்படவே இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அதை விட முக்கியம் என்னன்னாக்கா, இராணுவத்திற்கான செலவினங்களை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1,80,000 பேர்த்த வந்துட்டு பணியில இருந்து நீக்கம் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் வெளிப்படையா போட்டு உடைத்து கிட்டத்தட்ட இந்திய ராணுவத்தின் பலத்தை ஒன்றிய பாஜக அரசு, நரேந்திர அரசு குறைத்திருக்கிறது அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களை வந்து திரு பக்ஷி அவர்கள் வைத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இன்னும் வெளிப்படையா சொன்னாக்கா, நாட்டின் பாதுகாப்புக்காக இருக்க வேண்டிய ராணுவம், துணை ராணுவம் போன்ற அமைப்புகளை வெட்டித்தனமாக மத கலவரங்களை தூண்டக்கூடிய கங்கனா ரணாவத், அண்ணாமலை போன்றவர்களுக்கும் களத்துக்கே வராத அரசியல் தலைவர்களாக இருக்கக்கூடிய விஜய் போன்ற நபர்களுக்குமே Z+ பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இவர்கள் யாருமே மக்களோட ஒண்டி இருக்கக்கூடியவர்கள் இல்லை. மக்களோட ஒண்டி இருப்பவர்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்புமே தேவைப்படாது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இவர்களுக்கு பாதுகாப்பு Z+க்காக வந்துட்டு இது பண்ணிட்டு நாட்டு இத்தனைக்கும் அந்த பகல்காம் அமைப்பு வந்து பாத்தீங்கன்னாக்கா அது முக்கியமான சுற்றுலா. அந்த தாக்குதல் நடந்த அந்த இடத்துல எந்த ஒரு ராணுவ வீரருமே இல்ல. தாக்குதல் நடக்குது அப்படின்னு தெரிந்த உடனே அங்க வந்துட்டு தங்களோட உயிரை துஷ்டமாக நினைத்து கொண்டு அங்க வந்த சுற்றுலா பயணிகளை காப்பாற்றியது முழுக்க முழுக்க இந்த சங்கிகளால் விமர்சனிக்கப்படுகின்ற சிறுபான்மை மக்களாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் தங்களுடைய உயிரை துஷ்டமாக நினைத்து கொண்டு அந்த மக்களை பாதுகாப்பா எடுத்துக்கிட்டு காப்பாத்தி இருக்கிறாங்க அப்படின்னு தான் இங்க வெளிப்படையான நகர்ந்த உண்மையா இருக்குது. ஆனா சங்கிகள் வந்து தொடர்ந்து இஸ்லாமியர்கள் மீது வெறுப்புணர்வு பிரச்சாரத்தை உருவாக்கணும் அப்படின்றதுக்காகவே கேடுகட்ட எச்சத்தனமான வேலைகளை வந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இந்தியா முழுவதுமே தாக்குதலில் உயிர் நீத்தவர்களுக்கு வந்துட்டு அஞ்சலி செலுத்துகின்ற நிகழ்ச்சியில இவர்கள் பாசையில சொன்னாக்கா, தன்னால் முடிந்த அளவுக்கு இந்துக்களின் உயிரை காப்பாற்றி அந்த இஸ்லாமியருக்கு சேர்த்து கூட அஞ்சலி செலுத்த முடியாத துப்புக்கட்ட நிலையில தான் இந்த பாஜக சங்கிகள் வந்துட்டு இஸ்லாமிய வெறுப்பு உணர்ச்சியில வந்துட்டு இருக்கிறாங்க. அதான் வந்து பாத்தீங்கன்னா நாட்டில் மதவாத பிரிவினைவாதத்தை வைத்து கொண்டு இந்த மாதிரியான தாக்குதலுக்கு முக்கியமான காரணமே பாஜக RSS சங்கிகள் இருக்கின்ற மதவாத வெறுப்புணர்வு பிரச்சாரங்கள் தான். அதுதான் இந்த பயங்கரவாதிகளுக்கு மிகப்பெரிய சாதகமா போகுது. கிட்டத்தட்ட இந்த 11 ஆண்டுகளுக்கு மேலாக நாடு முழுக்க மத பிரிவினைவாதம் பேசியே வந்துட்டு பாத்தீங்கன்னா பயங்கரவாதிகளுக்கு மறைமுகமான உதவிகளை செய்து கொண்டிருக்கிறது இந்த ஒன்றிய பாஜக அரசாங்கம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியுது. இது எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா முழுக்க கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். இந்த மாதிரியான பயங்கரவாத தாக்குதல் நடக்காம இருக்கணும். குறிப்பாக இந்த விஷயத்துக்கு பொறுப்பேற்று கொண்டு அமித்ஷா அவர்கள் முதலில் பதவி விலக வேண்டும். அதுக்கு அடுத்து நரேந்திரா அவர்களும் பதவி விலகணும். நரேந்திரா ஆட்சிக்கு வந்ததுல நாட்டின் பாதுகாப்பு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா பாகிஸ்தான் பயங்கரவாதிகளை அனுப்பி நாட்டினுடைய பாதுகாப்புக்கும் மக்களுடைய உயிருக்கும் அச்சுறுத்தல் கொடுக்கறாங்க. இன்னொரு பக்கம் சீனா தன்னுடைய ராணுவ துருப்புகளை நேரடி அனுப்பி இந்தியாவுடைய நிலப்பரப்பை வந்துட்டு ஆக்கிரமிப்பு பண்றாங்க. வடக்கிலே இந்த மாதிரியான பாதுகாப்பின்மை இருக்கிறாங்க. தெற்கிலையும் இந்தியாவுக்கு பாதுகாப்பின்மையை உருவாக்கணும் அப்படின்றதுக்காகவே தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னாக்கா தெற்கில் இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய அண்டை நாடுகள்ல பேச்சுவார்த்தை நடத்தி அது மூலமா தன்னுடைய கப்பல் தளங்கள் வந்து நிறுத்தத்துக்கான வேலை சீனா தொடர்ந்து முயற்சி செய்துட்டு இருக்கு. இந்த மாதிரியான வேலைகள் நடந்துட்டு இருக்கும் போது ஒட்டுமொத்த நரேந்திர ஆட்சி காலத்துல ஒட்டுமொத்த நாட்டினுடைய பாதுகாப்பை கேள்விக்குறியா இருக்கும் போது இவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா கோட் ஷூட்டை போட்டுட்டு ஊர் சுத்த போறதுக்கு மட்டும்தான் லாய்க்கா இருக்காரு. அங்க போய் போட்டோ ஷூட் நடத்ததான் இதாகுது. சப்போஸ் இந்த மாதிரி இந்த தாக்குதலின் போது கூட ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுக்கு வந்துட்டு கோடி மீடியாக்கள் கொடுக்கின்ற ஓவர் பில்டப்ல கண்கள் சிவந்தன அடுத்து என்ன நடக்க போகுது, இதுவா இப்ப முக்கியம். பாதிக்கப்பட்ட நாட்டின் பாதுகாப்பு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய இந்த சூழல்ல ஊடகங்கள் வந்துட்டு இது குறித்து கேள்விகளை எழுப்பி அரசை வந்து தட்டி கேட்டு அரசு அதை சரி செய்யறதுக்கான வேலையை செய்வதை விட்டுட்டு தொடர்ந்து என்ன பண்றாங்கன்னாக்கா நரேந்திராவுக்கு பில்டப் கொடுக்காங்க. இதோ இப்ப அதுவும் இன்னைக்கு தினமலர்ல வந்துட்டு ஒரு இது வந்து 40 பேருக்கு 400 பேர் தொடங்கியது சர்ஜிக்கல். இந்த மாதிரி எல்லாம் போவர் நியூஸ் பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க. முதல்ல வந்துட்டு ஏதாவது ஆக்ஷன் நடக்கணும். அதாவது வந்துட்டு என்னன்னாக்கா இந்த மாதிரியான பயங்கரவாத செயல் செய்து அப்பாவி மக்களுடைய எல்லா மதத்திலையும் வந்துட்டு பாத்தீங்கன்னா கொடியவர்கள் இருக்கதான் செய்யறாங்க. அந்த கொடியவர்கள் களையெடுக்கப்படலாம், பயங்கரவாதிகள் களையெடுக்கப்படலாம். ஆனா அப்பாவிகளோட உயிர் வந்துட்டு பாதிக்கப்படக்கூடாது. இததான் வந்துட்டு கருத்துல கொண்டு இது பண்ணுமே தவிர இந்த விஷயத்துல இந்திய அரசாங்கம் வந்துட்டு நான் இந்திய அரசாங்கத்தை சொல்றேன், நரேந்திராவை சொல்லக்கிறேன். ஏன்னா நரேந்திரா மாதிரியான கையாளாதவர்களாலதான் இன்னைக்கு நாட்டினுடைய பாதுகாப்பை கேள்விக்குறியா இருக்கு. அதனால இந்திய அரசாங்கம் வந்துட்டு துணிந்து ஒரு முடிவை எடுத்து செயல்படுத்தணும். அது வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா இருக்கிற இனியும் இந்தியாவில் பயங்கரவாத தாக்குதலையோ
இல்ல ராணுவ ரீதியான தாக்குதல் யாராவது நடத்த நினைச்சாங்கனாக்கா அவங்களுக்கு மிகப்பெரிய எச்சரிக்கை மணி கொடுக்கணும் அப்படின்ற எந்த ஒரு மாற்று கருத்து இல்லைனாலும் இந்த மாதிரியான தாக்குதலுக்கு பொறுப்பேற்று கொண்டு தங்களுடைய கையாளாத தனத்தால இந்த மாதிரி தாக்குதல் நடக்கின்ற ஒப்புக்கொண்டு நரேந்திராவும் அமித்ஷாவும் பதவி விலகியே ஆகணும். இல்லைனாக்கா நாட்டினுடைய பாதுகாப்பு மிகப்பெரிய அச்சுறுத்தல தான் இருந்துகிட்டு இருக்கும் அப்படின்னு தான் இங்க வெளிப்படையான உண்மையா இருக்குது. இதையெல்லாம் புரிந்து கொண்டு சங்கிகளின் சூழ்ச்சிக்கு நாம ஆளாகாம இந்த சங்கி ஆட்சியாளர்களால் நாட்டின் பாதுகாப்பு எந்த அளவுக்கு அச்சுறுத்தலுக்குள்ளாக இருக்கு அப்படின்னு உணர்ந்து நாம செயல்படுவதோடு நாட்டுல இது போன்ற விஷயங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு சங்கிகள் நடத்தின இந்த வெறுப்பு பிரச்சாரங்களை முறியடிக்கின்ற வேலையை ஒட்டுமொத்த நாட்டு மக்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா அந்த பகல்காம்ல இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் இஸ்லாமியர்களாம் பிரிந்து நிற்காம இந்தியர்களா ஒன்று நின்று சங்கிகளுக்கு எப்படி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களோ அதே போல நாடு முழுக்கவுமே பாத்தீங்கன்னா இந்த சங்கிகளுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பையை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு தோழர்களே. இந்த விஷயத்தோட என்ன நடக்குது என்பது பொறுத்து பேசுவோம். நன்றி, வணக்கம். ஒரு ஆளுமே 145 கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. கேசவ விநாயகம் அந்த ஆளு RSS காரன் ஒருத்தனால 142 பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இவங்க பேசுறாங்க பேச்சு. அப்புறம் ஒருத்தன் பூஜை ரூம்ல உட்காந்துட்டு என்னமோ பண்ணிட்டு இருந்தானே. இந்த கும்பல்லாம் பாலியல் சுருண்டலை பத்தி பேசலாமா? இந்தியா முழுதும் பாலியல் சுருண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்.